நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மணி என்னண்ணே? ஏழ்ற ஜிம் பாய்ஸ்லாம் நேத்தே வருவீங்கன்னு நினச்சேன். வேற ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்துட்டீங்களா? ஏய் ஏனே கத்துறீங்க? பக்கத்தில் தானே இருக்கேன். எந்தரா உன்னை ஐயா கூட்டு வர சொன்னாரு. ஓ, உங்கள் ஐயாக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரில. ஆனால் உனா கிளம்பி வந்துடுவார். எங்கடா போற? உச்சா போகணுண்ணே, அர்ஜென்ட்டாக வருது. சரி போடா. எடுத்தா தானே போக முடியும். உங்களுக்கு வருதா? ஆஹா, வெயிட் பண்ணுங்க அப்போ. ஓகே அண்ணன் ரெடி, அரஸ்மி. அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போய் உங்க ஐயாட்ட ரிலீஸ் பண்ணுங்க. ரைட். அன்பரசு, வேண்டாம் அன்பரசு. தமிழே, நான் உன்னை எவ்வளவோ எச்சரிச்சேன். ஆனா அதையும் மீறி நான் பேசினதெல்லாம் ஏதோ செவுடங்காதுல சங்கூதரா மாதிரி நீ எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. இப்பவும் நான் உங்க யாரையும் ஒண்ணும் பண்ண போறதில்ல. எனக்கு தேவை அந்த நிக்கிறான் பாரு, அந்த பொடியன் தான். அவனை நான் கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறேன். நீ தாராளமா பொண்ணோட கல்யாணத்தை பண்ணிக்க. வேண்டாம் அன்பரசு, என் மருமகனை ஒன்றும் பண்ணிடாத. எதுக்குப்பா எங்கேயோ எடுத்துட்டு போய் கொல்லணும்? இங்கேயே கொல்லுவோம். அதை எல்லாரும் கண்ணால பார்த்து ரசிக்கிட்டோம். அப்படிங்கிற? ஆமாப்பா. சரிடா மகனே, உன் விருப்பப்படியே பண்ணிடுவோம். ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் மகனை விட்டுருங்க ஐயா. நான் என்னமா பண்றது? நீ உன் மகனுக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். ஆனா நீ அப்படி வளர்க்கலையே. ஐயா உங்க கால். ஏய் மா, பார்ல சாக போற நேரத்துல கூட பயலுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருது. அப்ப அவனை போடுறதுல தப்பே இல்லப்பா. இங்க பாரு அன்பரசு, என் மருமனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னால இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. உன் கண்ணு முன்னாடி எத்தனை பேர் கழுத்துல அருவா வச்சிருக்கோம் பார்த்தல. சவுண்ட் கொடுத்தானு வெய், சாவு கூட்டிகிட்டே போவோம். Hey, what's happening here, man?
My dad is an IG. Wait, I'll call the police and see what's gonna happen. ஃபாதர் போலீஸா? ஐயோ பயமாகுது போலீஸ். ஐயோ போலீஸ் ஆண்டாடே பயமா இருக்குல நமக்கு. ஆட சீ வாயமுறி. விட்டானா மூஞ்சி கொலகலன் ஆயிடும். பவுடர் மூஞ்சி. ஐயா வேண்டாங்க ஐயா, எங்களெல்லாம் விட்டுருங்க ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வேண்டாங்க ஐயா, எங்களை விட்டுருங்க ஐயா. ஐயா நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா, வேண்டாங்க ஐயா, ப்ளீஸுங்க ஐயா. என்னல புதுசா கெஞ்சுற? எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா. என் வாழ்க்கை இன்னைக்கு புதுசாக ஆரம்பிக்கணும்னு பல கனவோட இருக்கேன் ஐயா. ஐயோ, வேட்டையன் இருந்தா தானே சரவணன் தைரியமா உள்ள வர முடியும், இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். வேட்டையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே நீ தான்ப்பா காப்பாத்தணும். எத்தே கடவுளே, இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கா என்ன உசுரோட வச்சிருக்க? கருப்புச்சாமி, என் பேரனை காப்பாத்தியா? வேட்டையன் எனக்கு பிடிக்காது தான், ஆனா அவன் சாகக்கூடாது. கடவுளே வேட்டையனை காப்பாத்து. வேட்டையா, நீ செத்துட்டேன்னா அப்புறம் நானும் செத்துருவேன். ஐயா ப்ளீஸ் ஐயா, கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா, எங்களை விட்டுருங்க ஐயா. ஏய் கெஞ்சாதல, நீ எவ்வளவு கெஞ்சினாலும் இன்னைக்கு நான் விட போறதில்ல. ஏய் ஒத்த அசைய கூடாது, வெட்டிடுவேன். அட 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 என்ன ஒரு தாய் பாசம். மகன் சாகிறத பார்க்க முடியாம அம்மா மயங்கி விழுந்துருச்சே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட 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 என்ன ஒரு தாய் பாசம். மகன் சாகிறத பார்க்க முடியாம அம்மா மயங்கி விழுந்துருச்சே. எனக்கு அப்படியே புல்ல அரிக்குதுப்பா. அப்பா, இவனை நீ கொல்றியா இல்ல நான் கொல்லட்டா? பாண்டி, இவன் ஏன் கணக்குல, இவனுக்கு ஏன் கையால தான் சாவு. ஏ அன்பரசே, ஏய் என்ன அமைதியா இரு, இல்ல உன் மருமகனுக்கு முன்னாடி உன் மகளை இழந்துருவ. மீனாட்சி, ஏய் சாகரத்துக்கு முன்னாடி ஏதாவது சொல்லுமால? ம், என்னல? ஒரு ஃபோன் பண்ணணும். போனா ஆமா. என்னல, எவனையாவது கட்டி போட்டிருக்கேன்னு என்ன மிரட்ட போறியா? நீ அப்படி மிரட்டுறதுக்கு எங்களுக்குன்னு அப்படி வேற யாருமே இல்லல. என் மகன் கூட இப்ப என் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறான். அப்புறம் வேற யாருல நீ கட்டி போட்டு மிரட்ட போற? நான் யாரையும் கட்டி போடல, ஆனா ஒரே ஒரு ஃபோன் பேசணும். போன்லாம் தர முடியாதுடா. வா, அவனை நீ பாருப்பா. விடல பாண்டி, ஒரே ஒரு போன் தானே பேசிட்டு போறான். யாருக்கு தான் பேசுறான்னு வா, பாப்போம். வேணாம்பா சொல்றேன்ல. அட விடல. டேய், ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் தான் வேட்டையன் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஊரில் தான் இருக்கேன். யார்கிட்ட பேசுறான்?
ஒன்றும் இல்லை, அன்பரசு ஐயா உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. பேசுறீங்களா? ஐயா உங்ககிட்ட பேசணுமா? யாருல? பேசி பாருங்க ஐயா, தெரியும். அப்பா போன வாங்காதப்பா, அவனை அப்படியே வெட்டுவான்ற. ஒரு செகண்ட் பேசுங்க போதும், அதுக்கப்புறம் நீங்க ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். அப்பா பேசாதன்னு சொல்றேன்லப்பா. ஒரு செகண்ட் தானே பேச போறீங்க, அதுல என்ன இருக்கு? பா பேசாதப்பா, அவன்கிட்ட அவனை பேச விடாதப்பா. இல்ல செத்தமுதி, ஒரு செகண்ட் தானே பேச சொல்றான், இதுல என்ன இருக்கு? கொடுல. ஹலோ, ஹலோ. சரிங்க, நான் அப்புறமா பேசுகிறேன். தேங்க்ஸ். நான் ரெடிங்க ஐயா, இப்போ என்ன வெட்டுங்க. பா என்னப்பா பாத்துட்டு இருக்க, அவனை வெட்டுப்பா. பாண்டி என்னப்பா? எல்லாரும் அறுவலை போட்டு கிளம்புங்கள. மா சீன் முடிய போதுமா, சீக்கிரம் எந்திரி. எல்லாரும் அறுவலை போடுங்கள, கிளம்புங்க. யோ நீ வெட்டல, நான் வெட்டுறேன் அவனை. ஏய், அறுவலை கீழே போட்டு கிளம்புன்னு சொல்றல, போல. எல்லாரும் கீழே போட்டு கிளம்புங்கள, போங்க போ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. தமிழ் என்ன மன்னிச்சிருங்க. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. ஏய் கலக்கிட்டயா? ஏய் எப்படி மாமா? யோ என்னையா சொன்ன? யாருக்கையா ஃபோன் போட்ட? அன்பரசு பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டாரு. அது சஸ்பென்ஸ், இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். யாத்தே வேட்டையா, வேட்டையா பாட்டி. ராசா, இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது. ஒண்ணுமே பண்ணாம அம்புட்டு பெரிய வேட்டை அனுப்பிட்ட. தட் இஸ் வேட்டையன் ஸ்டைல். மா கோமா போரியாக்கும் போப்போ, உன் கோவம்லாம் என்னன்னு நீ மயங்கி விழுந்தப்பே நான் பார்த்துட்டேன். ஹே வெட்டியா, Yeah, it's me. சூப்பர்மேன் கலக்கிட்ட. Thank you, baby. இந்த பக்கம் வாடி.
மருமகனே மாமா நீ வாயா. என்ன மாமா? பின்னிட்டயா? நன்றி மாமா. டென்ஷன் ஆகாத. எப்படி மீனாட்சி? இதான் வேட்டையன் மேஜிக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏவட்டியா ஆயுதமே இல்லாம அன்பரச ஓட ஓட விரட்டிட்டியப்பா. நீ சூப்பர்யா. அண்ணே, வெட்டருவா வேல்கம்பு கத்தி கடப்பாரை மட்டும் தான் ஆயுதம்னு நினைக்க கூடாதுண்ணே. எதிரியை வீழ்த்தக்கூடியது அன்பா கூட இருக்கலாம், அதுவும் ஒரு ஆயுதம் தானே. இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். பின்னிட்ட வேட்டையா. ஆமா, அன்பரசு கிட்ட யாருக்கு போன் போட்டு கொடுத்த? அது சஸ்பென்ஸ், இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். இது வேறயா? சரி அண்ணா, என்னையா? திட்டம் போட்ட மாதிரியே அன்பரசை விரட்டியாச்சு. அடுத்து இந்த பிரியா மட்டும் கொஞ்சம் டீல் பண்ணிட்டேன்னு வைங்க, சரவண மீனாட்சி கல்யாணத்தை அந்த ஆண்டவனே நினைச்சாலும் நிப்பாட்ட முடியாது. அதுக்கு என்னப்பா பண்றது? சொல்றேன். பேபி ஒன்றும் இல்லை, நம்ம கைவாசம் இருக்கிற பாம்பை இன்னும் பற்ற வச்சிடலையே. வெரி குட்ரா. இப்படியே பொறுமையா இரு பேபி. சரவணனை எப்போ போலீஸ்கிட்ட போட்டு கொடுக்கணும்னு நானே உனக்கு சொல்கிறேன். ஓகேடா, பாய். டக்ளஸ் அண்ணா, என்ன வேட்டையா? நீங்கள் எதுக்கும் அந்த பிரியா கூட கொஞ்சம் இருந்து அவ யாருக்கும் ஃபோன் பண்ண விடாம கொஞ்சம் பார்த்துக்கங்க, அது உங்க பொறுப்பு. அப்ப நான் உடனே டியூட்டில ஜாயின் பண்றேன். ஆஃப் கோர்ஸ். அவள் என்ன செல்லக்குடி தனியா நின்னுட்டு இருக்கா? பம்பளித்திடுவோம். மீனாட்சி, என்னடா தங்கம், யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கவ? ஒபாமாவுக்கு. வரும்போது மறக்காம பொண்டாட்டி புள்ளிகளோட வர சொல்லுடா. இல்லடா, கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வர சொல்லுன்னு சொன்னேன். அப்புறம் மீனாட்சி, காலையில மாமாவோட ஹீரோயிச காட்சியை ஒண்ணு நேர்ல பாத்திய, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கணும்? இல்லடா, மாமா ஒரு தெலுங்கு பட சீனை அப்படியே உல்டா பண்ணி ஹீரோவா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தேன். அதை பத்தி உன்னோட கமெண்ட்ஸ் என்ன? பரவாயில்ல, நல்ல தைரியசாலி தான் நீங்க. தேங்க்யூ. வேற வேற என்ன? வேற அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்ன மீனாட்சி சிம்பிளா முடிச்சிட்ட? நிஜமாவே நீ வேற எதுவுமே ஃபீல் பண்ணலையா? வேற என்ன ஃபீல் பண்ணணும்? இல்ல, சரவணனை முதல்ல பார்க்காம இருந்திருந்தா இவனையே நம்ம உருகி உருகி லவ் பண்ணிருக்கலாமேன்னு உன் மனசுல யோசிக்கலையா? இல்ல. என்ன இல்ல? நான் அப்படி யோசிக்கலன்னு சொன்னேன். நிஜமாவா? இங்க பாருங்க, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் தேவையில்லாம திரும்ப திரும்ப கேட்டு நீங்களே அவமானப்பட்டுக்கிறீங்க? இல்ல மீனாட்சி, ஒருவேளை முன்னாடியே என்ன பார்த்திருந்தா. மீனாட்சி, பதில் சொல்லிட்டு போ மீனாட்சி. ஒருவேளை முன்னாடியே என்ன பார்த்திருந்தா நான் லவ் பண்ணிருப்பியா இல்லையா? மீனாட்சி, மீனாட்சி, இன்னும் ஒன்றும் சொல்லாம போறா? சரி, மௌனம் சம்மதம்னு எடுத்துக்க வேண்டியதான், அதானே நமக்கு தேவை.